நீங்க செஞ்ச உதவியை நாங்க கூட சொல்லலைன்னா எப்படி தம்பி? இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தானே சாமி. ஐயா, இப்படிலாம் பேசி என்ன பெரிய மனுஷனாக்காதீங்க. நான் யாரும் இல்லாதவனா இருந்தப்ப எனக்கு ஒரு கலாமா கிடைச்சாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா மாறணும் தான் நான் இதெல்லாம் பண்றேன். இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் நல்லபடியா படிச்சு நல்லா முன்னுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு அதுவே போதுங்க. வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். நான் கிளம்புறேன். நான் சண்டை கோழி இங்க வந்திருக்கு. சரி வரேங்க. சரி தம்பி. யோ கைப்புள்ள மாப்ள வாயா. வாங்க வாங்க. ஐயா, இதுல துணிங்க இருக்கு. இத உங்க கையாலே கொடுங்க. சரிங்க. வாங்க. போற இடம்லாம் எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. யாரு? நானு. இந்த ஆசிரமத்துக்கு முதல்ல வந்ததே நான் தான். நீ தான் நான் போற இடத்துக்குலாம் என் வாழை பிடிச்சி பின்னாடியே வந்து நிக்கிற. என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நான் எங்க போறேன் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு முன்னாடியே வந்துட்டா நான் நம்பிடுவேனா? எது எது? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மாப்ள என்னடா இது? கைப்புள்ள, நமக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? இந்த புள்ள எங்க போகுது எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த புள்ளையே ஃபாலோ பண்றோமா? ஏம்மா இளமதி, நான் சொல்றேன்னு தப்பாச்சுக்காத. பரமனுக்கும் உனக்கும் தான் ஆக மாட்டேங்குது இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவங்ககிட்ட சண்டைக்கு போற? யோ கைப்புள்ள, இன்னைக்கு தான் நீ கரெக்டா பேசிருக்க. ரொம்ப நன்றி மாப்ள. வாய திறந்தாலே போய் தான் பேசுறான். இத நான் நம்பணுமா? எந்த காலத்துல பொண்ணுங்க பசங்களை நம்பி இருக்காங்க? அந்த பரமனையே பார்வதி நம்பலையே. நீ என்ன அதுக்கு விதி விலகா? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பிபி தான் அதிகமாகுது. ஐயோ, முதல்ல போய் நல்ல டாக்டரா பாருமா. எனக்கெல்லாம் உன்னை பார்த்தா பிபி மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா வியாதியும் வந்து என்ன ஒரேடி ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போற அளவுக்கு ஆயிடுறான். ஆளப்பாரு. ஏன் மாப்ள, அந்த பொண்ணு வீம்புக்குன்னே பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு. புரிஞ்சா சரி. ஐயா, அந்த பரமன் எதுக்கு இங்க வந்தான்? அந்த பரமன் கிட்ட கூட கேட்டாதான் கொடுப்பான். ஆனா இந்த பரமன் கேட்காமலே அள்ளி அள்ளி தருவாரு. ஒவ்வொரு மாசமும் இவர் கணக்கு இல்லாம கொடுக்கறதுனாலதான் இங்க இருக்கிற குழந்தைங்க 3 வேளையும் சாப்பிட்றாங்க, படிக்கிறாங்க. பரமன் தம்பிக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாலும் அதை உடனே கொண்டாந்து கொடுத்துருவாரு. மளிகை சாமான், குழந்தைங்களுக்கு துணிமணி, இப்படி எந்த குறையும் இல்லாம குழந்தைங்கள தன்னோட குழந்தை மாதிரி நினைச்சு நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் செய்யற உதவிய யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம்.